வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் அத்தியாயம் 13 பஞ்சவட்டீம் பிரதி பிரஸ்தானம் பஞ்சவட்டிக்கு புறப்படுவது. த்ரயோதசः சர்கா 13வது சர்க்கம். பஞ்சவட்டீம் பிரதி பிரஸ்தானம் பஞ்சவட்டிக்கு புறப்படுவது. சுகம் ஸ்வப மகாபாஹோ ச சீதः சஹ லக்ஷ்மணः ரவீரஸ்தம் கதः சௌம்ய சந்தியாகாலோப்யுபாகமத். மகாபாஹோ மகாபாஹுவே சௌம்யே புண்ணியாத்மாவே ச சீதः சீதையோடும் சஹ லக்ஷ்மணः லக்ஷ்மணனோடும் சுகம் ஸ்வப சுகமே இளைப்பாறு. ரவி சூரிய பகவான் அஸ்தம் கதः அஸ்தமயமாகிவிட்டான். சந்தியா காலகாபி சந்தியா காலமும் உபாகமத் வந்துவிட்டது. மகாபாகுவே புண்ணியாத்மாவே சீதையோடும் லக்ஷ்மணனோடும் சுகமே இளைப்பாறு. சூரிய பகவான் அஸ்தமயமாகிவிட்டான். சந்தியா காலமும் வந்துவிட்டது. ஏதே நிஷாச்சராராம நிலீனா மிருக பக்ஷிணः நாகாக்ரேஷு பிருஷம் லீனா திருஷ்யந்தே சுசமாஹிதாः நைஷேன தமசா வியாப்தம் அப்ரகாஷம் நபஸ்தலம். ராமா ஸ்ரீராமா நிஷாச்சராः ஆந்தைகள் ஏதே இதோ நகாக்ரேஷு மர உச்சிகளில் நிலீனா நிறைந்தவைகளாய் திருஷ்யந்தே காணப்படுகின்றன. மிருக பக்ஷினகா மிருகங்களும் பறவைகளும் சுசமாயிதாக மிக ஜாக்கிரதையுடையவைகளாய் புருஷம் லீனா முற்றிலும் மறைந்து விட்டன. நபஸ்தலம் ஆகாசமானது நைஷேன தமசா இரவினது இருளால் வியாப்தம் நிறைந்ததாய் அப்பிரகாசம் பிரகாசமற்று இருக்கிறது. ஸ்ரீராமா ஆந்தைகள் இதோ மர உச்சிகளில் நிறைந்தவைகளாய் காணப்படுகின்றன. மிருகங்களும் பறவைகளும் மிக ஜாக்கிரதையுடையவைகளாய் முற்றிலும் மறைந்து விட்டன. ஆகாசமானது இரவினது இருளால் நிறைந்ததாய் பிரகாசமற்று இருக்கிறது. ஏவ முக்தோ மகாபாஹோரகஸ்த்யேன மகாத்மனா உபாஸ்ய பஷ்சிமாம் சந்தியாம் ராமः சௌமித்ரேண சஹ அபிவாத்ய மகாத்மானம் அகஸ்த்யம் ரிஷி சத்தமம் சஷ்வாபரஜனிமேகாம் பூஜித பரமர்ஷிணா. மகாபாஹோ மகாபகவான ராமः ஸ்ரீராமர் மகாத்மனா மகாத்மாவான அகஸ்தியேன அகஸ்தியரால் ஏவம் முக்தக இங்கனம் சொல்லப்பட்டு சௌமித்ரேணா சக லக்ஷ்மணரோடு கூட பஷ்சிமாம் சந்தியாம் சாயங்கால சந்தியாவந்தனத்தை உபாசிய செய்து மகாத்மானம் மகாத்மாவும் ரிஷி சத்தமம் முனிவர் பெருமானுமாகிய அகஸ்தியம் அகஸ்தியரே அபிவாத்திய நமஸ்கரித்துவிட்டு பரமர்ஷிணா முனிவர் பெருமானால் பூஜிதக உபசரிக்கப்பட்டவராய் ஏகாம் ரஜனீம் அவ்விரவு சுஷ்வாப திருப்பள்ளி கொண்டார். மகாபாகுவான ஸ்ரீராமர் மகாத்மாவான அகஸ்தியரால் இங்கனம் சொல்லப்பட்டு லக்ஷ்மணரோடு கூட சாயங்கால சந்தியாவந்தனத்தை செய்து
மகாத்மாவும் முனிவர் பெருமானுமாகிய அகஸ்தியரை நமஸ்கரித்துவிட்டு முனிவர் பெருமானால் உபசரிக்கப்பட்டவராய் அவ்விரவு திருப்பள்ளி கொண்டார். சுகோஷிதஸ்ததாராம சந்தியாமன்வாஸ்ய சானுஜः கிருத்தபூர்வாஹ்னி கஸ்தஸ்தோ ஸ்நாத்வா ஹுதாசனः. ததா ராமः பிறகு ஸ்ரீராமர் சுகோஷிதः இரவைச் சுகமே கழித்து சானுஜः தம்பியுடன் ஸ்நாத்வா நீராடி சந்தியாம் அன்வாஸ்ய காலை சந்தியா வந்தனத்தை செய்து ஹுதாசனः அக்னிஹோத்திரம் செய்து கிருத்த பூர்வாஹ்னிகः மற்ற காலை கடன்களை எல்லாம் முடித்து தஸ்தோ முனிவருக்கு காத்திருந்தார். பிறகு ஸ்ரீராமர் இரவை சுகமே கழித்து தம்பியுடன் நீராடி காலை சந்தியா வந்தனத்தை செய்து அக்னிஹோத்திரம் செய்து மற்ற காலை கடன்கள் எல்லாம் முடித்து முனிவருக்கு காத்திருந்தார். லக்ஷ்மணேன சஹ ப்ராத்ரா சீதையா ச பரந்தபः உபாகச்சத் தமேயாத்மா அகஸ்த்யம் சூரியவர்ச்சசம். பரந்தபः சத்ரு சம்ஹாரகரும் அமேயாத்மா மகாபுண்ணியாத்மாவும் ஆகும் அவர். பிராத்ரா தம்பியாகிய லக்ஷ்மணேன சக லக்ஷ்மணரோடும் சீதையாச்ச சீதையோடும் சூரிய வர்ச்சசம் சூரியன் போன்ற ஒளியுற்ற அகஸ்தியம் அகஸ்திய பகவானை உபாகச்சத் போய் பார்த்தார். சத்ரு சம்ஹாரகரும் மகா புண்ணியாத்மாவும் ஆகும் அவர். தம்பியாகிய லக்ஷ்மணரோடும் சீதையோடும் சூரியன் போன்ற ஒளியுற்ற அகஸ்திய பகவானை போய் பார்த்தார். स दृष्ट्वा राघवं श्रीमान् अगस्त्यः संयताञ्जलिं प्रतिपूज्य यथा न्यायम् इदं वचनमब्रवीत्. सः அந்த श्रीमान् प्रसिद्धि பெற்ற அகஸ்தியः அகஸ்தியர் சம்யதாஞ்சலிம் அஞ்சலி பந்தத்துடன் இருக்கும் ராமம் திருஷ்டுவா ஸ்ரீராமரை பார்த்து யதா நியாயம் முறைப்படி பிரதிபூஜ்ய உபசரித்து இதம் வச்சனம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் மொழிந்தார். அந்த பிரசித்தி பெற்ற அகஸ்தியர் அஞ்சலி பந்தத்துடன் இருக்கும் ஸ்ரீராமரை பார்த்து முறைப்படி உபசரித்து பின்வரும் சொல்லை மொழிந்தார். கச்சித் சுகா நிஷாராம வியதிதா ரகுநந்தன தவ சப்ராத்ருபார்யஸ்ய மமாஸ்ரமபதே சுபே. ரகுநந்தன ரகுநந்தன ராமா ஸ்ரீராமா சப்ராத்ருபார்யஸ்ய தம்பியோடும் மனைவியோடும் இருக்கும் தவ உனக்கு மம எனது சுபே புண்ணியமான ஆசிரமபதே ஆசிரமத்தில் நிஷா இரவு சுகா சுகமாய் வியதீதா கச்சித் கழிந்ததா. ரகுநந்தன ஸ்ரீராமா தம்பியோடும் மனைவியோடும் இருக்கும் உனக்கு எனது புண்ணியமான ஆசிரமத்தில் இரவு சுகமாய் கழிந்ததா. அகஸ்த்யேனைவ முக்தஸ்து காக்குஸ்தோ வாக்கியமப்ரவீத் மானிதாஸ்ம யதா நியாயம் த்வயா பூஜ்யேன பூஜிதாः. அகஸ்தியேன அகஸ்தியரால் ஏவம் மேற்கண்டவாறு உக்தகா வினாவப்பட்ட காக்குஸ்தகா ஸ்ரீராமர் வாக்கியம் பின்வரும் பதிலை அப்ரவீத் சொன்னார்.
பூஜ்யேன பூஜ்யராகிய துவயா தேவரீரால் யதா நியாயம் முறைப்படி பூஜிதாக உபசரிக்கப்பட்டு மாணிதாக ஸ்ம கௌரவிக்கப்பட்டோம். அகஸ்தியரால் மேற்கண்டவாறு வினாவப்பட்ட ஸ்ரீராமர் பின்வரும் பதிலை சொன்னார். பூஜ்யராகிய தேவரீரால் முறைப்படி உபசரிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டோம். शयनासनदानेन भोजनाच्छादनैशुभैः राज्ञो दशरथस्यैव पुरस्यान्तःपुरे यथा सुकोषिता स्म भगवन् सर्वकामैरुपस्थिताः. भगवाने शयनासनदानेன படுக்கை ஆசனம் இவைகளை கொடுத்ததாலும் சுபை ஏற்ற போஜனாச்சாதனை உணவுகளாலும் போர்வைகளாலும் தசரதஸ்ய ராஜ்ஞக தசரத மன்னரது புரஸ்ய நகரத்தின் அந்தப்புரே அந்தப்புரத்தில் யதா ஏவ எங்கனமோ அங்கனமே சர்வகாமைகி வேண்டியவைகள் எல்லாவற்றாலும் உபஸ்திதாக உபசரிக்கப்பட்டவர்களாய் சுகோஷிதாக ஸ்ம சுகமே இருந்தோம். பகவானே படுக்கை ஆசனம் இவைகளை கொடுத்ததாலும் ஏற்ற உணவுகளாலும் போர்வைகளாலும் தசரத மன்னரது நகரத்தின் அந்தப்புரத்தில் எங்கனமோ அங்கனமே வேண்டியவைகள் எல்லாவற்றாலும் உபசரிக்கப்பட்டவர்களாய் சுகமே இருந்தோம். சுகோபவிஷ்டே ராமே து சஹா சீதே ச லக்ஷ்மணே ச தேன ருஷே சங்கேன அகஸ்த்யோ வாக்கியமப்ரவீத். சஹ சீதே சீதையுடனும் ச லக்ஷ்மணே லக்ஷ்மணன் உடனும் இருக்கும் ராமே ஸ்ரீராமர்த்தேன அந்த ருஷே சங்கேன ருஷிகணங்களோடு சுகோபவிஷ்டேது உட்கார்ந்ததும் சஹ அகஸ்திய அந்த அகஸ்தியர் வாக்கியம் பின்வரும் மொழியை அப்ரவீத் சொன்னார். சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் இருக்கும் ஸ்ரீராமர் அந்த ருஷி கணங்களோடு உட்கார்ந்ததும் அந்த அகஸ்தியர் பின்வரும் மொழியை சொன்னார். காலோயம் கதா பூயிஷ்டோ யக்காலஸ்தவ ராகவ சமயோ யோ நரேந்திரேண கிருதோ தசரதேன தே தீர்ண பிரதிஜ்ஞ காகுஸ்த சுகம் ராம நிவத்ஸ்யசி. காகுஸ்த காகுஸ்தா ராகவ ஸ்ரீராகவ ராமா ஸ்ரீராமா. யஹ காலக யாதொரு காலமானது தசரதேன தசரத நரேந்திரேன சக்கரவர்த்தியாரால் தே உனக்கு யஹ சமயஹ யாதொரு ஒப்பந்தமாக கிருத்தக செய்யப்பட்டதோ அயம் காலக அந்த காலமானது தவ உனக்கு கத பூயிஷ்டக வெகுவாய் கடந்து விட்டது. தீர்ண பிரதிஜ்ஞா பிரதிஜ்ஞையை முடித்தவனாய் சுகம் கவலையற்று நிவத்ஸ்யசி வாழ்வாய். காகுஸ்தா ஸ்ரீராகவ ஸ்ரீராமா. யாதொரு காலமானது தசரத சக்கரவர்த்தியாரால் உனக்கு யாதொரு ஒப்பந்தமாக செய்யப்பட்டதோ அந்த காலமானது உனக்கு வெகுவாய் கடந்துவிட்டது. பிரதிஜ்ஞையை முடித்தவனாய் கவலையற்று வாழ்வாய். धन्यस्ते जनको राम स राजा रघुनन्दन
यस्त्वया ज्येष्ठपुत्रेण ययातिरिव तारितः। रघुनन्दन रघुनन्दन राम श्रीराम ज्येष्ठपुत्रेण ज्येष्ठपुत्रनागिय त्वया उन्नाल्यः ययाति इव ययाति போல் தாரிதः கடைத்தேற்ற பட்டணரோ சஹ அந்த ராஜா சக்கரவர்த்தியாகிய தே உனது ஜனகः பிதா धन्यः कृतार्थर। रघुनंदन श्रीराम ज्येष्ठपुत्रनागिय उन्नाल எவர் யயாதி போல் கடைத்தேற்ற பட்டணரோ அந்த சக்கரவர்த்தியாகிய உனது பிதா கிருத்தார்த்தர்। ஏவ முக்தஸ்ததோ ராமः பிரத்யுவாச்ச கிருதாஞ்சலிः प्रीततरं वाक्यं प्रत्युवाच मायशाः। एवं इङ्गनम् उक्तः சொல்லப்பட்ட ராமः ஸ்ரீராமர் கிருதாஞ்சலியே அஞ்சலியஸ்தராகி பிரத்யுவாச்ச பதில் சொன்னார். பிரீத்தக மன திருப்தி கொண்டவரும் மாயஷாகா பெரும் புகழ் படைத்தவருமாகிய அவர் ததா இச்சமயத்தில் பிரீத்ததரம் மிக பிரியத்தை விளைவிக்கும் வாக்கியம் சொல்லை பிரத்யுவாச்ச சொன்னார். இங்கனம் சொல்லப்பட்ட ஸ்ரீராமர் அஞ்சலியஸ்தராகி பதில் சொன்னார். மன திருப்தி கொண்டவரும் பெரும் புகழ் படைத்தவருமாகிய அவர் இச்சமயத்தில் மிக பிரியத்தை விளைவிக்கும் சொல்லை சொன்னார். धन्योऽस्म्यनुगृहीतोऽस्मि यस्य मे मुनिपुङ्गवा प्रीयमाणस्तु सुप्रीतो नास्ति धन्यतरो मम। முனிபுங்கவா முனிவர் பெருமானே யஸ்ய மே எந்த அடியேனிடம் சுப்ரீதக மிக மனத்திருப்தி கொண்டு பிரியமானக அன்பை வெளியிடுபவராயிருக்கிறீரோ தோ அதனால் தன்யஹாஸ்மி கிருத்தார்த்தன் ஆனேன். அனுகிரகீதஹாஸ்மி அனுகிரகம் பெற்றவனானேன். மம என்னை விட தன்யதரகா கொடுத்து வைத்தவன் அஸ்தின ஒருவனுமில்லை. முனிவர் பெருமானே எந்த அடியேனிடம் மிக மனத்திருப்தி கொண்டு அன்பை வெளியிடுபவராயிருக்கிறீரோ அதனால் கிருத்தார்த்தன் ஆனேன். அனுகிரகம் பெற்றவன் ஆனேன். என்னை விட கொடுத்து வைத்தவன் ஒருவனுமில்லை. மயான தாரிதோ ராஜா ஸ்வகுணைரேவ தாரிதா ஸ்வர்கம் தசரத பிராப்தः ஸ்வக்ருதை புண்ணிய கர்மபிஹி. ராஜா சக்கரவர்த்தியார் மயாடியேனால் ந தாரிதः கரையேற்றப்படவில்லை. ஸ்வகுணைஹி ஏவ தனது குணங்களாலேயே தாரிதः கரையேற்றப்பட்டார். தசரதः தசரத சக்கரவர்த்தியார் ஸ்வக்ருதைகி தான் செய்த புண்ணிய கர்மபிஹி புண்ணிய செயல்களால் ஸ்வர்க்கத்தை பிராப்தக அடைந்தார். சக்கரவர்த்தியார் அடியேனால் கரையேற்றப்படவில்லை. தனது குணங்களாலேயே கரையேற்றப்பட்டார். தசரத சக்கரவர்த்தியார் தான் செய்த புண்ணிய செயல்களால் ஸ்வர்க்கத்தை அடைந்தார். அயம் து தேஷோ நிக்கில சர்வ ஏவ மகாதபः அஷரண்யோ பூத் யதைவ விநிவேஷிதः ததாக்யாஹ்யர்த்ததத்வேன பரம் கௌதூஹலம் மம. மகாதபः முனிவர் பெருமானே அயம் இந்த
அஷரண்யः வாசத்திற்கு அனர்ஹமாயிருந்த தேசா பிரதேசமானது நிக்கிலக எங்கும் விநிவேஷிதः ஜனசஞ்சாரமுற்றதாயும் சர்வஹா ஏவ எல்லாமும் ஷரண்யः வசிக்கத் தகுந்ததாயும் யசா எவ்விதம் ஆபூத் ஆயிற்றாம் ததா ஏவ அது எல்லாவற்றையும் அர்த்த தத்துவேன உள்ளபடியே ஆக்கியாகி சொல்லி அருள்வீராக. மம அடியேனுக்கு கௌதூகலம் விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை தோ இதில் பரம் அதிகமாயிருக்கிறது. முனிவர் பெருமானே, இந்த வாசத்திற்கு அனர்ஹமாயிருந்த பிரதேசமானது எங்கும் ஜனசஞ்சாரமுற்றதாயும் எல்லாமும் வசிக்க தகுந்ததாயும் எவ்விதம் ஆயிற்றோ அது எல்லாவற்றையும் உள்ளபடியே சொல்லி அருள்வீராக. அடியேனுக்கு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இதில் அதிகமாயிருக்கிறது. ஸ்ருத்வா து வச்சனம் தஸ்ய ராமஸ்ய மதுராக்ஷரம் பிரத்யுவாச்ச ததோ ராமமகஸ்த்யோ பகவான் ऋषि. பகவானாகும் அகஸ்திய ऋषिகி முனிவர் தஸ்ய ராமஸ்ய அந்த ஸ்ரீராமரது மதுராக்ஷரம் இனிய சொற்களுற்ற வச்சனம் மொழியை ஸ்ருத்வா கேட்டு ததஹ அதன் மேல் ராமம் ஸ்ரீராமரை பார்த்து பிரத்யுவாச்சதோ பின்வருமாறு பதில் உரைத்தார். பகவானாகும் அகஸ்திய முனிவர் அந்த ஸ்ரீராமரது இனிய சொற்களுற்ற மொழியை கேட்டு அதன் மேல் ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு பதிலுரைத்தார். ஸ்ருணு ராகவ தத்வேன தேசஸ்யாஸ்ய யதாததம். ராகவ ஸ்ரீராமா அஸ்ய தேசஸ்ய இந்த தேசத்தினது யதாததம் வரலாற்றை தத்வேன உள்ளபடி ஸ்ருணு சொல்லக் கேள். ஸ்ரீராமா இந்த தேசத்தினது வரலாற்றை உள்ளபடி சொல்லக் கேள். தண்டகேன பரித்யக்தோ ஹ்யயம் தேசோ மகாத்மனா பார்கவஸ்ய ச சாப்பேன நிர்மனுஷ்யே மிருகோ பவத். பார்கவஸ்ய பார்கவரது சாப்பேன சாபத்தால் மகாத்மனா மகாத்மாவான தண்டகேன ச தண்டகனாலும் பரித்யக்தः துறக்கப்பட்ட அயம் தேசக இந்த தேசமானது நிர்மனுஷ்ய மிருகா மனிதர்களும் மிருகங்களும் அற்றதாய் அபவதாயிற்று. ஹி இது பிரசித்தம். பார்கவரது சாபத்தால் மகாத்மாவான தண்டகனாலும் துறக்கப்பட்ட இந்த தேசமானது மனிதர்களும் மிருகங்களும் அற்றதாயிற்று. இது பிரசித்தம். விருக்ஷ குல்மலதாஹீனம் தாபசைரபிவர்ஜிதம் காந்தாரமபவத்தாத் கோரம் பரமதாருணம். யோஜனார்த்தசஹஸ்ரந்தோ விந்தியபாதஸ்து தக்ஷிணः. தாத்த குழந்தாய் தக்ஷிணக தென் விந்திய பாதத்து விந்திய மலை அடிவாரமெல்லாம் யோஜனார்த்த சஹசிரம் து 500 யோஜனை தூரத்திற்கு விருக்ஷ குல்மலதாஹீனம் மரங்களும் புதர்களும் கொடிகளும் அற்றதாய் தாபசைகி முனிவர்களால் அபிவர்ஜிதம் துறக்கப்பட்டதாய்
பரமதாருணம் மிக பயங்கரமான கோரம் காந்தாரம் கொடிய வனமாய் அபவத்தாயிற்று. குழந்தாய் தென் விந்திய மலை அடிவாரமெல்லாம் 500 யோஜனை தூரத்திற்கு மரங்களும் புதர்களும் கொடிகளுமற்றதாய் முனிவர்களால் துறக்கப்பட்டதாய் மிக பயங்கரமான கொடிய வனமாயாயிற்று. 4 வருஷத்தே பர்ஜன்யோ நாணுவாத்தே சுகோநிலः ரக்ஷ பிரதிபயம் கோரம் ஆசீத் பரமதாருணம். பர்ஜன்யः மேகம் அணுவருஷத்தின பொழிகிறதில்லை. அணிலக காற்று சுகஹ சுகமாய் அணுவாத்தின வீசுகிறதில்லை. பரமதாருணம் மிக பயங்கரமான ரக்ஷ பிரதிபயம் அரக்கர்களால் விளையும் தீங்கு கோரம் அசஹ்யமாய் ஆசீத் இருந்தது. மேகம் பொழிகிறதில்லை, காற்று சுகமாய் வீசுகிறதில்லை. மிக பயங்கரமான அரக்கர்களால் விளையும் தீங்கு அசஹ்யமாயிருந்தது. பகூன்யப்த சஹஸ்ராணி ஹேத்ததாசேத மானுஷம் கந்தர்வை ருஷி சங்கைஷ்ச தேவைஷ்ச பரிவர்ஜிதம். கந்தர்வை கந்தர்வர்களாலும் ருஷி சங்கைஹி ச ரிஷி கூட்டங்களாலும் தேவைஹி ச தேவர்களாலும் பரிவர்ஜிதம் துறக்கப்பட்ட ஏததிது பகூனி பல அப்த சஹஸ்ராணி 1000 வருஷங்கள் அமானுஷம் ஹி நிர்மானுஷ்யமாகவே ஆசீத் இருந்தது. கந்தர்வர்களாலும் ரிஷி கூட்டங்களாலும் தேவர்களாலும் துறக்கப்பட்ட இது பல 1000 வருஷங்கள் நிர்மானுஷ்யமாகவே இருந்தது. கஸ்யசித்வத காலஸ்ய தெய்வயோகாதஹம் ந்ருபா ஹிமவச்சிக்கராத்யேஷாத் இஹ பிராப்தோஸ்மி மானத. மானத சத்ரு சம்ஹாரகனாகிய நிருப அரசகுமாரனே, கஸ்யசித் காலஸ்ய சில காலம் அத்தோ சென்ற பின் ஆகம் நான் தெய்வயோகாத் யதேச்சயாய் ஹிமவச்சிகராத் ஹிமவச்சிகர தேசாத் பிரதேசத்தினின்று இவ்விடத்திற்கு பிராப்தஹா அஸ்மி வந்தேன். சத்ரு சம்ஹாரகனாகிய அரசகுமாரனே, சில காலம் சென்ற பின் நான் யதேச்சயாய் ஹிமவச்சிகர பிரதேசத்தினின்று இவ்விடத்திற்கு வந்தேன். ததோ மயா சமாஹூதः பர்ஜன்யோ ஜலதைः சஹ ஸ்வச்சந்தவர்ஷஸ்ச கிருதः கஞ்சித் காலமரிந்தம. அரிந்தம சத்ரு சம்ஹாரகா ததः அதன்மேல் மயா என்னால் பர்ஜன்யः மழை ஜலதைஹி சக மேகங்களோடு கூட சமாஹூதः அழைத்து வரப்பட்டு கஞ்சித் காலம் சில காலம் வரை ஸ்வச்சந்த வருஷः ச யதேஷ்டமாய் பொழியுமாறு கிருதः செய்யப்பட்டது. சத்ரு சம்ஹாரகா அதன்மேல் என்னால் மழை மேகங்களோடு கூட அழைத்து வரப்பட்டு சில காலம் வரை யதேஷ்டமாய் பொழியுமாறு செய்யப்பட்டது. யமஸ்ய சைவ சாராஸ்து பஹூன்யப்தசதானி வை தேஜசா மிருத்யுபூதாஷ்ச வியாதயஷ்ச நிராக்ருதாः. பகூனி பல அப்தசதானி வை நூற்றாண்டுகளாய் யமஸ்ய யமனது சாராஹ ச சாரர்கள் மிருத்யுபூதாக ஏவ வியாதி ரூபமாயிருந்து வந்தனர்.
வியாதயः च அவ்வியாதிகள் எல்லாம் தேஜசா ஏவ தவ மகிமையாலேயே உடனே நிராகிருதாக ஒழிக்கப்பட்டன. பல நூற்றாண்டுகளாய் யமனது சாரர்கள் வியாதி ரூபமாயிருந்து வந்தனர். அவ்வியாதிகள் எல்லாம் தவ மகிமையாலேயே உடனே அழிக்கப்பட்டன. ஹிமவத் பாதஜா விருக்ஷாश्चिन्तिता मनसा गताः प्रवृत्ताश्च पुनर्नद्यः फुल्लपङ्कजमण्डिताः. ஹிமவத் பாதஜாஹ ஹிமவத் பர்வத அடிவாரத்திலுள்ள விருக்ஷாஹ மரங்கள் மனசா மனதால் சிந்திதாக நினைக்கப்பட்டவைகளாய் ஆகதாக இங்கு வந்து சேர்ந்தன. நத்யः நதிகள் புனः மீளவும் ஃபுல்ல பங்கஜ மண்டிதாக ச மலர்ந்த தாமரை புஷ்பங்களுடன் விளங்குகின்றவைகளாய் பிரவృத்தாக உண்டாயின. ஹிமவத் பர்வத அடிவாரத்திலுள்ள மரங்கள் மனதால் நினைக்கப்பட்டவைகளாய் இங்கு வந்து சேர்ந்தன. நதிகள் மீளவும் மலர்ந்த தாமரை புஷ்பங்களுடன் விளங்குகின்றவைகளாய் உண்டாயின. தடாகாணி ச ரம்யாணி சரிதश्च சராம்சி ச. தடாகாணி ச குளங்களும் சரிதः ச ஆறுகளும் சராம்சி ச ஓடைகளும் ரம்யாணி அழகுற்று விளங்கின. குளங்களும் ஆறுகளும் ஓடைகளும் அழகுற்று விளங்கின. பிரவ்ருத்தவனஷண்டந்தோ ஸ்பீதசஸ்யவனாக்குலம் அச்சேரேணாபவத்ரம்யம் சர்ஷே சங்காணோ சேவிதம். அதனால் ரம்யம் அழகுற்றதாய் சர்ஷி சங்காணு சேவிதம் ரிஷி கூட்டங்களால் வசிக்கப்பெற்ற பிரவృத்தவன ஷண்டம் செழிப்புற்ற பல ஆசிரமங்களை உடையதாய் ஸ்பீத சஸ்ய வனாக்குலம் செழித்த பயிர்களையும் விருக்ஷங்களையும் உடையதாய் அச்சிரேன வெகு சீக்கிரத்தில் அபவத்தாயிற்று. அதனால் அழகுற்றதாய் ரிஷி கூட்டங்களால் வசிக்கப்பெற்ற செழிப்புற்ற பல ஆசிரமங்களை உடையதாய் செழித்த பயிர்களையும் விருக்ஷங்களையும் உடையதாய் வெகு சீக்கிரத்தில் ஆயிற்று. கேவலம் த்வபீஷாப்பேன தஸ்யைவ ரகுநந்தன சோபத்ருதமிவாப்யேத் ராக்ஷசைரோக்ரகர்மபிः. ரகுநந்தன ஸ்ரீராமா தஸ்யே அவரது அபிஷாப்பேன ஏவ சாபத்தினாலேயே ஏதத் இது உக்ர கர்மபிஹி கொடும் செயலொற்ற ராட்சசை அரக்கர்களால் இப்பொழுதும் இவ முற்றிலும் சோபத்ருதம் உபத்ரவத்துடன் கூடியதாய் கேவலமபி மட்டும் இருக்கிறது. ஸ்ரீராமா அவரது சாபத்தினாலேயே இது கொடும் செயலுற்ற அரக்கர்களால் இப்பொழுதும் முற்றிலும் உபத்ரவத்துடன் கூடியதாய் மட்டும் இருக்கிறது. யதா பிரப்ருதி சாப்பித்வம் சித்ரகூட்டமுபாகதா ததா பிரப்ருதி ரக்ஷாம்சி விப்ரகுர்வந்தி தாபசான். துவம் நீ யதா பிரப்ருதி எது முதற்கொண்டு சித்ரகூட்டம் சித்ரகூட்டத்திற்கு உபாகதா ச வந்தனையோ ததா பிரப்ருதி அப்பி அது முதற்கொண்டுதான் ரக்ஷாம்சி அரக்கர்கள் தாபசான் முனிவர்களை விப்ரகுர்வந்தி முன்னிலும் அதிகமாய் இம்சிக்கின்றார்கள்.
நீ எது முதற்கொண்டு சித்திரக்கூட்டத்திற்கு வந்தனையோ அது முதற்கொண்டுதான் அரக்கர்கள் முனிவர்களை முன்னிலும் அதிகமாய் இம்சிக்கின்றார்கள். ऋषीणामभयं वीर दातुमर्हसि மானத சத்ருக்களின் கர்வத்தை அடக்கும் வீர ஏக வீரனே, ருஷீனாம் ரிஷிகளுக்கு அபயத்தை தாத்தும் அருகசி நீ கொடுக்க வேண்டும். சத்ருக்களின் கர்வத்தை அடக்கும் ஏக வீரனே, ரிஷிகளுக்கு அபயத்தை நீ கொடுக்க வேண்டும். அஸ்மாத்தி காரணாத் ராம தண்டகாரண்யவாசினாம் த்ராணார்த்தமிக சம்பிராப்த ஸ்த்ராத்துமர்ஹத்தி நோ பவான். ராமா ஸ்ரீராமா அஸ்மாத் இந்த ஒரு காரணாதி காரணத்தை கொண்டுதான் தண்டகாரண்யவாசினாம் தண்டகாரண்யவாசிகளுக்கு திராணார்த்தம் பாதுகாப்பளிக்க இக இங்கு சம்பிராப்தக நீ வந்தனை பவான் நீ நக எங்களை திராத்தும் அருகத்தை காப்பாற்ற வேண்டும். ஸ்ரீராமா இந்த ஒரு காரணத்தை கொண்டுதான் தண்டகாரண்யவாசிகளுக்கு பாதுகாப்பளிக்க இங்கு நீ வந்தனை நீ எங்களை காப்பாற்ற வேண்டும். சமர்த்தோ ஹ்யசி காக்குஸ்த த்ரைலோக்யஸ்யாபி ரக்ஷணே கிம் புனர்வீரரக்ஷாம்சி द्विजमन्योहतानि वै. ககுஸ்த வம்சத்தில் உதித்த வீரனே, திரைலோக்கியஸ்ய மூவுலகை ரக்ஷேனாப்பி காப்பதிலும் சமர்த்தமசி நீ சமர்த்தன். த்விஜமன்யோஹதானி வை பிராமணர்களது கோபத்தால் குலைந்து கிடக்கும் ரக்ஷாம்சிஹி அரக்கர்களை என்றால் கிம்புணகா கேட்க வேண்டுமோ. கக்குஸ்த வம்சத்தில் உதித்த வீரனே, மூவுலகை காப்பதிலும் நீ சமர்த்தன். பிராமணர்களது கோபத்தால் குலைந்து கிடக்கும் அரக்கர்களை என்றால் கேட்க வேண்டுமோ. அயமிக்ஷ்வாக்குபுத்ரேன தண்டகேன மகாபல தேசோ நிராக்ருதோ ராஜன் சாப்பதோஷேன ரகவ. மகாபல மகாசக்தி படைத்த ராஜன் அரசனாகும் ரகவ ஸ்ரீராமா, அயம் தேசக இந்த தேசமானது இக்ஷ்வாக்கு புத்திரேன இக்ஷ்வாக்கு புதல்வனான தண்டகேன தண்டகனால் சாபதோஷேன சாபத்தின் தீங்கால் நிராகிருதக விட்டுவிடப்பட்டது. மகாசக்தி படைத்த அரசனாகும் ஸ்ரீராமா, இந்த தேசமானது இக்ஷ்வாக்கு புதல்வனான தண்டகனால் சாபத்தின் தீங்கால் விட்டுவிடப்பட்டது. தண்டகாரண்யமகிலம் தர்ஷனாதேவ ரகவ சாப்பஸ்யாந்தாய காக்குஸ்த பிராப்தஸ்த்வம் மரே மர்தன. ககுஸ்த வம்சத்தில் உதித்து அரிமர்தன பகைவரை ஒழிக்கும் ராகவ ஸ்ரீராமா, தண்டகாரண்யம் அகிலம் எல்லாவற்றையும் தர்ஷனாத் ஏவ தரிசித்த அளவிலேயே சாபஸ்ய சாபத்தினுடைய அந்தாய முடிவின் பொருட்டு துவம் நீ பிராப்தக வந்தனை. ககுஸ்த வம்சத்தில் உதித்து பகைவரை ஒழிக்கும் ஸ்ரீராமா, தண்டகாரண்யம் எல்லாவற்றையும்
தரிசித்த அளவிலேயே சாபத்தினுடைய முடிவின் பொருட்டு நீ வந்தனை. சத்வம் மன்யு பராவிருத்தைः பித்ருபிः சந்நிராக்ருதம் தாரயத்வம் மகாபாஹோ தண்டகாரண்யமத்யவை. மகாபாகுவே மன்யு பராவிருத்தைः கோபத்தால் பராமுகமான பித்ருபிகி உனது முன்னோர்களால் சந்நிராக்கிருத்தம் திரஸ்கரிக்கப்பட்ட தண்டகாரண்யம் தண்டக வனத்திலுள்ள சத்வம் ராட்சச வர்க்கத்தை துவம் நீ அத்யவை இப்பொழுதே தாரைய அழிப்பாயாக. மகாபாகுவே கோபத்தால் பராமுகமான உனது முன்னோர்களால் திரஸ்கரிக்கப்பட்ட தண்டகவனத்தில் உள்ள ராட்சச வர்க்கத்தை நீ இப்பொழுதே அழிப்பாயாக. ஏவ முக்தஸ்ததா ராமः பிரத்யுவாச்ச மகாமுனிம் ஆச்சரியமிதமாக்யாதம் தேசஸ்யாஸ்ய யதததம். ஏவம் முக்தः இங்கனம் சொல்லப்பட்ட ராமः ஸ்ரீராமர் ததா அனந்தரம் மகாமுனிம் முனிவர் பெருமானை பார்த்து பிரத்யுவாச்ச பின்வருமாறு பதிலுரைத்தார். அஸ்ய தேசஸ்ய இந்த தேசத்தினது யதாததம் வரலாறு ஆக்கியாத்தம் முற்றிலும் சொல்லப்பட்டது. இதம் இது ஆச்சரியம் அற்புதமாயிருக்கிறது. இங்கனம் சொல்லப்பட்ட ஸ்ரீராமர் அனந்தரம் முனிவர் பெருமானை பார்த்து பின்வருமாறு பதில் உரைத்தார். இந்த தேசத்தினது வரலாறு முற்றிலும் சொல்லப்பட்டது. இது அற்புதமாயிருக்கிறது. ஏவ முக்தஸ்து ராமேன மஹர்ஷிஸ்த்விதமப்ரவீத். ராமேன தோ ஸ்ரீராமரால் ஏவம் இவ்விதம் உக்தக சொல்லப்பட்ட மஹர்ஷியே முனிவர் பெருமான் இதம் தோ பின்வருமாறு அப்ரவீத் மொழிந்தார். ஸ்ரீராமரால் இவ்விதம் சொல்லப்பட்ட முனிவர் பெருமான் பின்வருமாறு மொழிந்தார். ராம பிரீதோஸ்மே பத்ரம் தே பரிதுஷ்டோஸ்மே லக்ஷ்மண அபிவாதயித்தும் யன்மாம் பிராப்தௌஸ்த சஹ சீதையா. சீதையா சஹ சீதையோடு கூட மாம் அபிவாதயித்தும் என்னை கண்டு பேச பிராப்தௌஸ்தஹ நீங்கள் இருவரும் வந்தீர்கள். யத் என்கிற காரணத்தால் ராமா ஸ்ரீராமா பிரீத்தக அஸ்மி சந்தோஷப்படுகின்றேன். தே பத்ரம் உனது காரியம் கைகூடட்டும். லக்ஷ்மணா லக்ஷ்மணா பரிதுஷ்டக அஸ்மி சந்தோஷமடைந்தேன். சீத்தையோடு கூட என்னை கண்டு பேச நீங்கள் இருவரும் வந்தீர்கள் என்கிற காரணத்தால் ஸ்ரீராமா சந்தோஷப்படுகின்றேன். உனது காரியம் கைகூடட்டும். லக்ஷ்மணா சந்தோஷமடைந்தேன். அத்வஸ்ரமேண வாம் கேதோ பததே பிரச்சுரஸ்ரமः வியக்தமுத்கண்டதே சாபி மைதிலி ஜனகாத்மஜா. அத்வஸ்ரமேன வழி நடந்த சிரமத்தால் பிரச்சுரஸ்ரமः அதிக களைப்பாகிற கேதக கஷ்டம் வாம் உங்கள் இருவரையும் பாதத்தே அப்பி பாதிக்கலாம். ஜனகாத்மஜா ஜனகரின் திருமகளாகிய மைதிலீச்ச சீதையும் வியக்தம் ஸ்பஷ்டமாய் உத்கண்டத்தே இளைப்பார ஆவலுற்று இருக்கிறாள். வழி நடந்த சிரமத்தால் அதிக களைப்பாகிற கஷ்டம்
உங்கள் இருவரையும் பாதிக்கலாம். ஜனகரின் திருமகளாகிய சீதையும் ஸ்பஷ்டமாய் இளைப்பாற ஆவலுற்று இருக்கிறாள். ஏஷா ஹி சுகுமாரி ச துக்கைश्च ந விமானிதா प्राच्य दोषं वनं प्राप्ता வர்த்ருஸ்மேக பிரச்சோதிதா. ஏனெனில் சுகுமாரி நாசுக்கான திருமேனி கொண்டவளும் துக்கைஹி கஷ்டங்களால் ந விமானிதாச்ச இதற்கு முன் தாக்கப்படாதவளுமான ஏஷா இவள் பர்த்ரு ஸ்நேக பிரச்சோதிதா பர்த்தாவினிடம் உள்ள பத்திமையால் தூண்டப்பட்டு பிராஜ்ய தோஷம் எல்லையற்ற கஷ்டங்களுள்ள வனம் ச வனத்திற்கும் பிராப்தா வந்தாள். ஏனெனில் நாசுக்கான திருமேனி கொண்டவளும் கஷ்டங்களால் இதற்கு முன் தாக்கப்படாதவளுமான இவள் பர்த்தாவினிடம் உள்ள பத்திமையால் தூண்டப்பட்டு எல்லையற்ற கஷ்டங்களுள்ள வனத்திற்கும் வந்தாள். யதேஷா ரமதே ராம இஹ சீதா ததா குரு துஷ்கரம் கிருதவத்யேஷா வனே த்வாமனுகச்சதி. ராமா ஸ்ரீராமா சீதா சீதை வனே வனத்தில் துவாம் உன்னை அனுகச்சதி தொடர்ந்து வந்திருக்கின்றனள். ஏஷா இவள் துஷ்கரம் செய்தற்கரிய காரியத்தை கிருதவதி செய்திருக்கின்றனள். இஹ இவ்விடத்தில் ஏஷா இவள் ரமதே யதா ததா சந்தோஷத்துடன் இருக்கும் வண்ணமாய் குரு நட. ஸ்ரீராமா சீதை வனத்தில் உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்றனள். இவள் செய்தற்கரிய காரியத்தை செய்திருக்கின்றனள். இவ்விடத்தில் இவள் சந்தோஷத்துடன் இருக்கும் வண்ணமாய் நட. ஏஷா ஹி பிரக்ருதி ஸ்திரீணாம் ஆஸ்ருஷ்டே ரகுநந்தன சமஸ்தம் மனோரஜ்யந்தே விஷமஸ்தம் த்யஜந்தி ச. ரகுநந்தன ஸ்ரீராமா ஆஸ்ருஷ்டே சிருஷ்டி காலம் முதற்கொண்டு ஸ்ரீநாம் ஸ்ரீகளுக்கு சமஸ்தம் நல்ல தசையில் இருக்கும் கணவனை அனோரஜ்யந்தி கொண்டாடுகின்றார்கள். விஷமஸ்தம் துர்தசையில் இருப்பவனை தியஜந்தி ச கைவிடுகிறார்கள். ஏஷா என்கிற இது பிரகிருதி ஸ்வபாவம், இது பிரசித்தம். ஸ்ரீராமா சிருஷ்டி காலம் முதற்கொண்டு ஸ்திரீகளுக்கு நல்ல தசையில் இருக்கும் கணவனை கொண்டாடுகின்றார்கள். துர்தசையில் இருப்பவனை கைவிடுகிறார்கள் என்கிற இது ஸ்வபாவம், இது பிரசித்தம். சதஹ்ரதானாம் லோலத்வம் சஸ்திராணாம் தீக்ஷ்ணதாம் ததா கருடநிலயோ சைக்ரியம் அனோகச்சந்தி யோஷிதா. யோஷிதா ஸ்திரீகள் சதஹ்ரதானாம் மின்னலின் லோலத்வம் நிலையாமையையும் சஸ்திராணாம் ஆயுதங்களின் தீக்ஷ்ணதாம் கூர்மையையும் கருடாநிலையோ கருடன் வாயு இவர்களுடைய ஷைக்ரியம் ததா வேகத்தையும் அனுகச்சந்தே பற்றி இருக்கிறார்கள். ஸ்திரீகள் மின்னலின் நிலையாமையையும் ஆயுதங்களின் கூர்மையையும் கருடன் வாயு இவர்களுடைய வேகத்தையும் பற்றியிருக்கிறார்கள். இயம் தோ பாவத் பார்யா தோஷைரேத்தைர்விவர்ஜிதா
श्लाघ्या च व्यपदेश्या च यथा देवेष्वरुन्धति பவதா உனது பாரியாயியம் மனைவியாகிற இவள் ஏதைகி இந்த தோஷைஹி தோ விவர்ஜிதா தோஷங்கள் எதுவும் இல்லாதவள் தேவேஷோ தேவர்களில் அருந்ததி அருந்ததி யதா போல ஸ்லாக்யாச்ச மெச்சத்தக்கவள் வியபதேஷ்யாச்ச பத்திவிரதைகளில் தலைமையானவள் என கூறத்தக்கவள் உனது மனைவியாகிற இவள் இந்த தோஷங்கள் எதுவும் இல்லாதவள் தேவர்களில் அருந்ததி போல மெச்சத்தக்கவள் பத்திவிரதைகளில் தலைமையானவள் என கூறத்தக்கவள் अलङ्कृतोऽयं देशश्च यत्र सौमित्रेणा सह वैदेह्या चानया राम वत्स्यसे त्वमरिन्दम अरिन्दम शत्रुसंहारका रामा श्रीरामा सौमित्रिणा लक्ष्मणनोडुम् அணையா இந்த சீதையாச்ச சக சீதையோடும் கூட துவம் நீ எத்திர எவ்விடத்தில் வத்ஸ்யசி வசிக்கப் போகிறாயோ அயம் இந்த தேசக தேசமானது அலங்கிருதக பாக்யம் பெற்றதாகும் சத்ரு சம்ஹாரகா ஸ்ரீராமா லக்ஷ்மணனோடும் இந்த சீதையோடும் கூட நீ எவ்விடத்தில் வசிக்கப் போகிறாயோ இந்த தேசமானது பாக்யம் பெற்றதாகும் ஏவ முக்தஸ்து முனினா ராகவ சம்யதாஞ்சலிः உவாச பிரஸ்ரிதம் வாக்யம் ரிஷிம் தீப்தமேவானலம் முனினா முனிவராலேவம் இங்கனம் முக்தக சொல்லப்பட்ட ராகவக ஸ்ரீராமர் உடனே சம்யதாஞ்சலியே அஞ்சலி பந்தராய் அனலம் இவ அக்னியொத்து தீப்தம் விளங்கும் ரிஷிம் முனிவரை பார்த்து பிரஸ்ரித மரியாதையான வாக்கியம் பின்வரும் சொல்லை உவாச்ச சொன்னார் முனிவராலிங்கனம் சொல்லப்பட்ட ஸ்ரீராமருடனே அஞ்சலி பந்தராய் அக்னியொத்து விளங்கும் முனிவரை பார்த்து மரியாதையான பின்வரும் சொல்லை சொன்னார் धन्योऽस्म्यनुगृहीतोऽस्मि यस्य मे मुनिपुङ्गवः गुणैः सभ्रातृभार्यस्य वरदः परितुष्यते स भ्रातृभार्यस्य தம்பியுடனும் மனைவியுடனும் இருக்கும் யஸ்ய மே அடியேனுடைய குணையே குணங்களைக் கண்டு வரதா பேருதவி புரிந்த முனி புங்கவா முனிவர் பெருமான் பரிதுஷ்யத்தே சந்தோஷப்படுகின்றார் தன்யஹாஸ்மி கிருத்தார்த்தனாகிறேன் அனுகிருஹீதஹாஸ்மி அருள் புரியப்பட்டேன் தம்பியுடனும் மனைவியுடனும் இருக்கும் அடியேனுடைய குணங்களைக் கண்டு பேருதவி புரிந்த முனிவர் பெருமான் சந்தோஷப்படுகின்றார் கிருத்தார்த்தனாகிறேன் அருள் புரியப்பட்டேன் किन्तु व्यादेशमे देशं सोदकं बहु काननं यत्र श्रमापदं कृत्वा वसेयं निरतः सुखम् किन्तु இன்னுமோர் விண்ணப்பம் ஆசிரமபதம் ஓர் ஆசிரமத்தை கிருத்வா கட்டிக்கொண்டு எத்திர எவ்விடத்தில் நிரதக கவலையின்றி சுகம் சுகமே வசேயம் நான் வசிப்பேனோ அப்படிப்பட்ட
சோதகம் நீர் வளம் உள்ளதும் பகுகானனம் அடர்ந்த மரங்களும் உள்ளதுமாகிய தேசம் இடமொன்றை மே அடியேனுக்கு வியாதிஷ குறிப்பிட்டு அருளும். இன்னுமோர் விண்ணப்பம். ஓர் ஆசிரமத்தை கட்டிக்கொண்டு எவ்விடத்தில் கவலையின்றி சுகமே நான் வசிப்பேனோ அப்படிப்பட்ட நீர் வளம் உள்ளதும் அடர்ந்த மரங்கள் உள்ளதுமாகிய இடமொன்றை அடியேனுக்கு குறிப்பிட்டு அருளும். ततो ब्रवीन् मुनिश्रेष्ठः श्रुत्वा रामस्य भाषितं ध्यात्वा मोक्तं धर्मात्मा धीरो धीरतरं वच. धर्मात्मा धर्मात्मावं धीरः आत्मज्ञानियुमाहुं मुनिश्रेष्ठः मुनिवर् பெருமான் ராமஸ்ய ஸ்ரீராமரது பாஷித்தம் ஸ்ருத்வா சொல்லைக் கேட்டு முகூர்த்தம் கொஞ்ச நேரம் தியாத்வா சிந்தை செய்து ததக அதன்மேல் தீரதரம் வச்சக அதி அணிகூலமாயிருக்கும் பின்வரும் பதிலை அப்ரவீத் மொழிந்தார். தர்மாத்மாவும் ஆத்மஞானியுமாகும் முனிவர் பெருமான் ஸ்ரீராமரது சொல்லைக் கேட்டு கொஞ்ச நேரம் சிந்தை செய்து அதன் மேல் அதி அனுகூலமாயிருக்கும் பின்வரும் பதிலை மொழிந்தார். इतो द्वियो जने तात बहुमूल फलोदकः देशो बहुमृग श्रीमान् पंचवट्यभिविश्रुतः. तात குழந்தாய் பகுமூல ஃபலோதகா ஏராளமான கிழங்குகளும் பழங்களும் நிறைந்து நீர்வளம் உள்ளதும் பகுமிருகா பல மான்கள் உள்ளதும் ஸ்ரீமான் அழகானதும் பஞ்சவட்டியபிவிஸ்ருதா பஞ்சவட்டி என பெயர் கொண்டதுமாகிய தேசக ஓர் பிரதேசம் ஈதகா இவ்விடத்திலிருந்து த்வியோஜனை 2 யோஜனை தூரத்தில் இருக்கிறது. குழந்தாய் ஏராளமான கிழங்குகளும் பழங்களும் நிறைந்து நீர்வளம் உள்ளதும் பல மான்கள் உள்ளதும் அழகானதும் பஞ்சவட்டி என பெயர் கொண்டதுமாகிய ஓர் பிரதேசம் இவ்விடத்திலிருந்து 2 யோஜனை தூரத்தில் இருக்கிறது. தத்ர கத்வா ஸ்ரமபதம் கிருத்வா சௌமித்ரேண சஹ ரம்ஸ்யசே த்வம் பிதுர்வாக்யம் யதோக்தம் அனுபாலயன். த்வம் நீ தத்ர கத்வா அவ்விடத்திற்கு சென்று ஆசிரமபதம் ஓர் ஆசிரமத்தை கிருத்வா கட்டிக்கொண்டு பிதுஹோ வாக்கியம் தந்தையினது ஆக்ஞையை யதோக்தம் சொன்னபடி அனுபாலயன் பரிபாலனம் பண்ணிக்கொண்டு சௌமித்ரிநாசக லக்ஷ்மணனோடு கூட ரம்ஸ்யசே வசிப்பாயாக. நீ அவ்விடத்திற்கு சென்று ஓர் ஆசிரமத்தை கட்டிக்கொண்டு தந்தையினது ஆக்ஞையை சொன்னபடி பரிபாலனம் பண்ணிக்கொண்டு லக்ஷ்மணனோடு கூட வசிப்பாயாக. விதிதோ ஏஷ விருத்தாந்தோ மம சர்வஸ்தவானக தபஸ்ஸச்ச பிரபாவேன ஸ்நேஹாத் தசரதஸ்ய ச. அனக புண்ணியாத்மவே தபசக தவத்தின் பிரபாவேன மகிமையாலும் ஸ்நேகாச்ச பக்தியாலும் தசரதஸ்ய தசரதருடையவும் தவச்ச உன்னுடையவும் ஏஷக இந்த விருத்தாந்தகா விருத்தாந்தம் சர்வஹா எல்லாமும் மம எனக்கு விதிதகி உள்ளபடி தெரிந்த விஷயமே.
புண்ணியாத்மாவே தபத்தின் மகிமையாலும் பக்தியாலும் தசரதருடையவும் உன்னுடையவும் இந்த விருத்தாந்தம் எல்லாமும் எனக்கு உள்ளபடி தெரிந்த விஷயமே. ஹிருதயஸ்தஸ்ச தே சந்தோ விஜ்ஞாதஸ்தபசா மயா இஹ வாசம் பிரதிஜ்ஞாய மயா சஹ தபோவனே. மயா சஹ என்னோடு கூட இவ்விடத்தில் தபோவனேச்ச ஆசிரமத்திலேயே வாசம் வசித்தலை பிரதிஜ்ஞாய முன்பு சொல்லி மயா என்னால் தபசா தவ பெருமையால் தே உனது ஹிருதயஸ்தா ஹிருதயத்தில் இருக்கிற சந்தகா உத்தேசம் விஜ்ஞாத அறிந்து கொள்ளப்பட்டது. என்னோடு கூட இவ்விடத்தில் ஆசிரமத்திலேயே வசித்தலை முன்பு சொல்லி என்னால் தவ பெருமையால் உனது ஹிருதயத்தில் இருக்கிற உத்தேசம் அறிந்து கொள்ளப்பட்டது. அத்தச்ச த்வாமஹம் ப்ரோமி கச்ச பஞ்சவட்டிமிதः. அத்தः ச ஆகையால்தான் அகம் நான் த்வாம் உன்னை இத்தக இங்கிருந்து பஞ்சவட்டீம் பஞ்சவட்டிக்கு கச்ச போ என்று ப்ரோமி இப்பொழுது சொல்லுகிறேன். ஆகையால்தான் நான் உன்னை இங்கிருந்து பஞ்சவட்டிக்கு போ என்று இப்பொழுது சொல்லுகிறேன். சஹே ரம்யோ வனோத்தேஷோ மைதிலி தத்ர ரம்ஸ்யதே स देश श्लाघनीयश्च नाते दूरे च राघव श्रीरामा सह அந்த வனோதேசः வனப்பிரதேசமானது ரம்யக மனோகரமானது சக அந்த தேசக பிரதேசமானது ஸ்லாகனீயக ச ஸ்லாகிக்கத்தக்கது நாதி தூரே ச சமீபத்தில் இருக்கிறது. தத்ர அவ்விடத்தில் மைதிலி சீத்தையும் ரம்ஸ்யத்தே ஆனந்தமடைவாள். ஸ்ரீராமா அந்த வனப்பிரதேசமானது மனோகரமானது அந்த பிரதேசமானது ஸ்லாகிக்கத்தக்கது சமீபத்தில் இருக்கிறது. அவ்விடத்தில் சீத்தையும் ஆனந்தமடைவாள். गोदावर्या समीपे च मैथिली तत्र रम्स्यते प्राज्यमूलफलश्चैव नानाद्विजगणायुतः. प्राज्यमूलफलः च ஏராளமான கிழங்குகளையும் பழங்களையும் உடையது. நானாத்விஜகணாயுதः ஏவ பலவகை பறவை கூட்டங்களால் நிறைந்துள்ளது. கோதாவரியாக கோதாவரி நதிக்கு சமீபேச்ச அருகாமையில் இருக்கிறது. தத்ர அவ்விடத்தில் மைதிலி சீத்தை ரம்ஸ்யத்தே ஆனந்தமடைவாள். ஏராளமான கிழங்குகளையும் பழங்களையும் உடையது. பலவகை பறவை கூட்டங்களால் நிறைந்துள்ளது. கோதாவரி நதிக்கு அருகாமையில் இருக்கிறது. அவ்விடத்தில் சீதை ஆனந்தமடைவாள். விவிக்தश्च மகாபாகோ புண்ணியோ ரம்யஸ்ததைவ ச. மகாபாகோ மகாபாகுவே விவிக்தः ச ஏகாந்தமானவிடம் புண்ணியः ததா புண்ணியஸ்தலம் ரம்யः ஏவ ச வசதியானவிடம். மகாபாகுவே ஏகாந்தமானவிடம் புண்ணியஸ்தலம் வசதியானவிடம். भवानपि सदारश्च शक्तश्च परिरक्षणे अपेचात्र वसन् राम तापसान् पालयिष्यसि.
ராமா ஸ்ரீராமா பரிரக்ஷணே உலக ரக்ஷணையில் சக்தகாச்ச சக்தனாகிய பவானப்பே நீயும் அத்ரச்ச அங்கேயே சதாரகா மனைவியுடன் வசன் வசித்து கொண்டு தாபசாஞ்ச தபஸ்விகளை பாலயிஷ்யசி அப்பி காப்பாற்றுவாயாக. ஸ்ரீராமா உலக ரக்ஷணையில் சக்தனாகிய நீயும் அங்கேயே மனைவியுடன் வசித்து கொண்டு தபஸ்விகளை காப்பாற்றுவாயாக. ஏததாலக்ஷ்யதே வீர முதுகாணாம் மகத்வனம் உத்தரேணாஸ்ய கந்தவ்யம் ந்யக்ரோதமபிகச்சதாம். வீர வீர மதுகாணாம் இலுப்பை விருக்ஷங்களினது மகத்வனம் பெரிய காடு ஏத்த ஆலக்ஷ்யத்தே காணப்படுகிறது. ந்யக்ரோதம் ஆலமரத்திற்கு அபிகச்சதா கொண்டு போய்விடும். அஸ்ய இதனது உத்தரேன வடக்கு வழியாலே கந்தவ்யம் போக வேண்டும். வீரா இலுப்பை விருக்ஷங்களினது பெரிய காடு இதோ காணப்படுகிறது. ஆலமரத்திற்கு கொண்டு போய்விடும். இதனது வடக்கு வழியாலே போக வேண்டும். தத்தஸ்தலம் உபாருஹ்ய பர்வதஸ்யாவிதூரதः ख्यात பஞ்சவட்டீத்யேவ நித்யே புஷ்பித கானனः. ததா அங்கிருந்து ஸ்தலம் ஓர் உயர்ந்த பூமியை உபாரோஹ்ய ஏறி பர்வதஸ்ய மலையினது அவிதூரதா சமீபத்தில் நித்ய புஷ்பித்த கானனக எக்காலத்திலும் புஷ்பிக்கும் மரங்கள் உடையதென ख्यातः பிரசித்தி பெற்ற இடம் பஞ்சவட்டி இதி ஏவ பஞ்சவட்டி என்பது. அங்கிருந்து ஓர் உயர்ந்த பூமியை ஏறி மலையினது சமீபத்தில் எக்காலத்திலும் புஷ்பிக்கும் மரங்கள் உடையதென பிரசித்தி பெற்ற இடம் பஞ்சவட்டி என்பது. அகஸ்த்யேனைவ முக்தஸ்து ராமः சௌமித்ரேணா சஹ சத்க்ருத்யா மந்த்ரயாமாஸ தம் ऋषिं சத்யவாதினம். ராமா ஸ்ரீராமரகஸ்த்யேன அகஸ்தியரால் ஏவம் இங்கனம் உக்தகா சொல்லப்பட்டவராய்த்து உடனே சௌமித்ரிணாசக லக்ஷ்மணனோடு கூட சத்தியவாதினம் திருக்கரண சுத்தியுள்ள தம் ऋषिம் அந்த முனிவரை சத்கிருத்ய நமஸ்கரித்து ஆமந்த்ரயாமாஸ போக விடை கேட்டார். ஸ்ரீராமர் அகஸ்தியரால் இங்கனம் சொல்லப்பட்டவராய் உடனே லக்ஷ்மணனோடு கூட திரிகரண சுத்தியுள்ள அந்த முனிவரை நமஸ்கரித்து போக விடை கேட்டார். தௌ து தேனாப்யனுஜ்ஞாதோ கிருதபாதாபிவந்தனோ தமாஸ்ரமம் பஞ்சவட்டீம் ஜக்மதோ சஹ சீதையா. தௌ து அவ்விருவர்களும் கிருத்த பாதாபிவந்தனோ தாள்களில் விழுந்து சேவித்தவர்களாய் தேன அவரால் அப்யனுஜ்ஞாதோ விடை கொடுக்கப்பட்டவர்களாய் சீதையா சக சீதா பிராட்டியாரோடு கூட பஞ்சவட்டீம் பஞ்சவட்டி எனும் தம் ஆசிரமம் அந்த ஆசிரமத்திற்கு ஜக்மதுகு பிரயாணமானார்கள். அவ்விருவர்களும் தாள்களில் விழுந்து சேவித்தவர்களாய் அவரால் விடை கொடுக்கப்பட்டவர்களாய் சீதா பிராட்டியாரோடு கூட பஞ்சவட்டி எனும் அந்த ஆசிரமத்திற்கு பிரயாணமானார்கள். गृहीत चापौतो नरादीपात्मजो विश्वामित्रमुवाच
विषक्ततोणो समरेष्वकातरो यतोपदिष्टेन पतमर्षिणा प्रजग्मतुः पञ्चवटीं समाहितो समरेषु போர்களில் அகாத்தரோ பின்வாங்காத நராதிபாத்மஜோதோ சக்கரவர்த்தி திருக்குமாரர்களாகும் அவ்விருவர்களும் கிருஹீத சாப்போ விற்களை எடுத்துக்கொண்டு விஷக்த தூணோ அம்புரா தூணிகளை கட்டிக்கொண்டு சமாயித்தோ கவலையின்றி மஹர்ஷினா முனிவர் பெருமானால் யதோபதிஷ்டேன குறிப்பிடப்பட்ட பதா வழியே பஞ்சவட்டியை நோக்கி பிரஜக்மது நடந்தார்கள். போர்களில் பின்வாங்காத சக்கரவர்த்தி திருக்குமாரர்களாகும் அவ்விருவர்களும் விற்களை எடுத்துக்கொண்டு அம்புரா தூணிகளை கட்டிக்கொண்டு கவலையின்றி முனிவர் பெருமானால் குறிப்பிடப்பட்ட வழியே பஞ்சவட்டியை நோக்கி நடந்தார்கள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே த்ரயோதசः सर्गः.